இலக்கு தெரியவில்லை என்றால் விளக்கு எத்தனை இருந்தாலும் உனக்கு பாதை அத்தனையும் இருட்டாகவே இருக்கும். நம்ம வேலையை நாம செய்யணும் சார். உலகம் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடாங்கிற மாதிரி உலகம் 1000 சொல்லும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். நம் கையில் காசு இல்லை என தெரிந்தோம் அதை பொருட்படுத்தாமல் நம்மை வந்து பார்க்கும் ஒரே விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி மட்டும்தான். கல்யாணம் பண்ண ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க. உங்களுக்கு 1000 சொந்தங்கள் இருந்தாலும் சரி, ஆனா உங்களோட மனைவி உங்க கூட இல்லைன்னா நீங்க அனாதை தாங்க. அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்களோட மனைவிய அன்பாவும் அக்கறையாவும் பார்த்துக்குங்க. உங்களோட மனைவியின் பாசத்தை எப்பவுமே அலட்சியப்படுத்தாதீங்க. கடவுள் நாய், யானை போன்ற மிருகங்களிடம் நன்றியை வைத்தான், தேனீக்களிடம் ஒற்றுமையை வைத்தான், காக்கைகளிடம் உறவுகளோடு உணவு உண்ண வைத்தான். ஆனால் மனிதர்களிடம் சுயநலம் என்ற ஒன்றை வைத்தான். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க? பாசமான கணவரை ஏமாற்றும் ஒரு பெண் நிச்சயமாக ஒரு நாள் மோசமான ஆணிடம் ஏமாறுவாள். இதுதான் விதி. வாழ்க்கையில் எப்பவும் திமிராவே இருக்காதீங்க. நாளைக்கு திரும்பி பார்க்க நமக்காக யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கிற திமிரை தவிர. யார் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கான நாளும் நேரமும் கண்டிப்பா வருங்க. அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, தப்பே இல்லை. ஏன்னா வாழ்க்கை என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இதுதாங்க வாழ்க்கை. இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் தொலைத்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். பகலில் தூக்கம் வந்தால் உடல் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் மனசு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். இந்த உலகத்துல யாரையும் நம்பி யாரையும் யாருக்காகவும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா கடைசியில நம்மளை குற்றவாளியாக்கிட்டு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க. தப்பு செஞ்சது என்னமோ அவங்களா தான் இருப்பாங்க, ஆனா தண்டனை மட்டும் நமக்கு இந்நாள் முடியும். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். பரம்பரை பணக்காரங்க கூட ஆட்டம் போடுறது இல்லைங்க. இந்த பாதியில பணம் பார்த்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஆட்டம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை எந்த அடிமட்டத்திலிருந்து வந்தோன்னு நினைச்சு பார்த்து வாழணுங்க. பணம் இன்னைக்கு உங்க கையில, நாளைக்கு வேறொருத்தன் கையில. பணம் நிலைக்காதுங்க, குணம்தான் நிலைக்கும். உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதீர்கள், மலரும் பூக்களுக்கு தண்ணீர் விடுங்கள். மறந்த உறவுகளுக்காக கண்ணீர் விடாதீர்கள், மலரும் உறவுகளுக்கு கை கொடுங்கள். தயக்கம் இருந்தால் சாதிக்க முடியாது, நடுக்கம் இருந்தால் சபையேற முடியாது, துக்கம் இருந்தால் மீளவே முடியாது, குழப்பம் இருந்தால் வாழவே முடியாது.